2025 10th அரியர் பிரைவேட் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதாவது பப்ளிக் சப்ளிமெண்டரி எக்ஸாம்லாம் இப்போ முடிஞ்சிருக்குது. அடுத்தது 10th பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் அரியர் பிரைவேட் எக்ஸாம் எப்போ அப்படின்னா 2026 நடக்கிற, அதாவது மார்ச் ஏப்ரல் நடக்கிற பப்ளிக் எக்ஸாம் தான் அடுத்த எக்ஸாம். இது அரியர் கேண்டிடேட், பிரைவேட் கேண்டிடேட் இவங்க எல்லாத்துக்குமே ஒரே எக்ஸாம் தான், ஒரே டைம் டேபிள், ஒரே சப்ஜெக்ட், ஒரே சிலபஸ் தான். 10th சயின்ஸ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் தியரியில் 75 மார்க்கு, ப்ராக்டிக்கலில் 25 மார்க் வச்சுருக்காங்க. இந்த தியரியில் பாஸ் மார்க் எவ்வளவு அப்படின்னா 75க்கு 20 மார்க்கு. அதே மாதிரி ப்ராக்டிக்கலில் பாஸ் மார்க்கு 25க்கு 15 மார்க்கு. இப்போ நெக்ஸ்ட் இயரில் நீங்கள் சயின்ஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நீங்கள் சயின்ஸ் ப்ராக்டிக்கல் கிளாஸை அட்டன் பண்ணணும். இந்த சயின்ஸ் ப்ராக்டிக்கல் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கான டேட் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சயின்ஸ் ப்ராக்டிக்கல் கிளாஸுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே சயின்ஸ் ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணி ஃபெயில் ஆனவங்க அவங்க கண்டிப்பாக மறுபடியும் இப்போ அப்ளை பண்ணணும். 2026 ஃபர்ஸ்ட் டைமாக 10th எழுத போகிறவங்க இந்த சயின்ஸ் ப்ராக்டிக்கல் கிளாஸுக்கு அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைமாக எழுத போகிற டைரக்ட் பிரைவேட் கேண்டிடேட் இவங்களுக்கான எலிஜிபிள் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏஜ் 2026 மார்ச் இல்லாட்டினா ஏப்ரல் 1ஆம் தேதி. அது ஏன் மார்ச் ஏப்ரல் 1ஆம் தேதி அப்படின்னு சொல்கிறேன்னா 10th எக்ஸாம் எந்த மந்த் வருதோ அந்த மந்தோட 1ஆம் தேதி உங்களுக்கு 14.5 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அது மட்டும் இல்லை, ஸ்கூலில் நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லை 9th டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்கணும். நீங்கள் 8th பிரைவேட்டாக எழுதியிருந்தா அதில் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 10th இப்போ எக்ஸாம் எழுதலாம். இப்போ நீங்கள் சயின்ஸு ப்ராக்டிக்கல் கிளாஸுக்கான அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ண பிறகு உங்களுக்கு அங்கேருந்து இன்டிமேஷன் வரும். இல்லைன்னா நீங்கள் அங்கே காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு சயின்ஸு ப்ராக்டிக்கல் கிளாஸு எந்த ஸ்கூலில் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணணும். பிறகு நீங்கள் அந்த ஸ்கூலில் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த டேட்டில் என்ன டைமில் ப்ராக்டிக்கல் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். உங்களுக்கு மேக்ஸிமம் 1 வீக் இருக்கும், இல்லைன்னா 10 டேஸ் இருக்கும். அங்கே ப்ராக்டிக்கலுக்கான ரெக்கார்டெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அட்டண்டன்ஸ் 80% கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் ப்ராக்டிக்கல் கிளாஸுக்கு அப்ளை பண்ணும்போது அங்கே ரெசிப்ட் கொடுப்பாங்க. அந்த ரெசிப்டை பத்திரமா வச்சிங்க. அந்த ரெசிப்டை தான் நீங்கள் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணணும். அங்கே காமிச்ச பிறகு அந்த ரெசிப்டை நீங்கள் மறுபடியும் பத்திரமா வச்சிங்க. ஏன்னா நீங்கள் மறுபடியும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது இந்த ரெசிப்ட் கண்டிப்பாக நீங்கள் அங்கே காமிச்சாதான் நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். இப்போ அப்ளை டேட் என்னைக்குன்னு பார்க்கலாம். செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 19ஆம் தேதி வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது செப்டம்பர் 1 திங்கட்கிழமையிலிருந்து செப்டம்பர் 19 வெள்ளிக்கிழமை வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். சாட்டர்டே சண்டே அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி ஹாலிடேல நீங்கள் போய் அப்ளை பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதா 10th சயின்ஸ் ப்ராக்டிக்கல் கிளாஸுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் 2 சப்மிட் பண்ணணும். ரைட் சைடு கார்னரில் பாஸ்போர்ட் சைஸு கலர் ஃபோட்டோ ஒட்டணும். ஃபஸ்ட்டு உங்கள் நேம் எழுதிக்கிங்க. அடுத்தது உங்கள் தாயார் இல்லாட்டா தந்தையார் இல்லாட்டா கார்டியன் யாரோ அவங்க நேம் எழுதணும். அடுத்தது பாலினம் என்னன்னு போட்டுங்க. அடுத்தது பிறந்த தேதி உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை போட்டுங்க. அடுத்தது வயது உங்கள் ஏஜ் என்னன்னு ஃபில்அப் பண்ணிக்கங்க. அடுத்தது நிரந்தர முகவரி, அதாவது உங்கள் அட்ரஸ் எழுதிக்கங்க. அடுத்தது அஞ்சல் முகவரி, அதாவது இப்போ எங்கே இருக்கீங்களோ அந்த அட்ரஸை அதில் எழுதிக்கங்க. அடுத்தது கல்வி தகுதி, இங்கே 8th பாஸ்னா 8ன்னு போடுங்க. இல்லை 9th டிஸ்கண்டினியூ அப்படின்னா 9th டிஸ்கண்டினியூ அப்படின்னு போட்டுங்க. அடுத்தது செய்முறை வகுப்பில் பயில விரும்பும் மொழி, நீங்கள் எந்த லாங்குவேஜில் அதை படிக்க விரும்புறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது தமிழ் மீடியம்னா தமிழ்னு போடுங்க, இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ்னு போடுங்க. அடுத்தது மாற்றுத்திறனாளியாக இருப்பின் எவ்வகையை சார்ந்தவர், அதாவது டிசேபிலிட்டி கேண்டிடேட் அப்படின்னா எந்த மாதிரி டைப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைன்னா நீங்கள் அதில் இல்லைன்னு போட்டுருங்க. அடுத்தது 11 உங்கள் மொபைல் நம்பரை போடுங்க. மொபைல் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண பிறகு உங்களுக்கு ஏதாவது கம்யூனிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னா
அதாவது இந்த ப்ராக்டிக்கல் கிளாஸை பற்றி கம்யூனிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு தான் அவங்க கால் பண்ணுவாங்க. அடுத்தது 12ல் தேர்வு கட்டண விவரத்தொகைன்னு கேட்டிருக்காங்க. அதில் நீங்கள் ரூபாய் 125 அப்படின்னு போடுங்க. ஃபீஸை நீங்கள் கேஷாக தான் அங்கே கொடுக்க முடியும், வேறு மெத்தடில் நீங்கள் கொடுக்க முடியாது. அடுத்தது 13வது பாயிண்ட் என்னன்னா, 5 ரூபாய்க்கான சுய முகவரியிட்ட அஞ்சல் உரை இணைக்கப்பட்டுள்ளதா, இதுக்கு ஆமன் போடுங்க. அதாவது என்ன பண்ணுங்க அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸில் 5 ரூபாய்க்கு ஒரு கவர் இருக்கும், போஸ்டல் கவரு. அந்த கவரை நீங்கள் உங்கள் அட்ரஸை எழுதி நீங்கள் அங்கே அப்ளிகேஷனோட சப்மிட் பண்ணணும். இந்த கவர் எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸ் எந்த ஸ்கூலில் நடக்கும் அப்படிங்கிறத கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக இந்த கவர் வாங்குறாங்க. உங்களுக்கு 2 மெத்தடில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒன்று மொபைல் மூலமாக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இல்லைன்னா இந்த கவர் போஸ்டல் மூலமாக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் மேக்சிமம் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் தான் போய் எப்பன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது உங்கள் பேரண்ட் சைன் போடணும், நீங்களும் சைன் பண்ணணும். அடுத்தது பற்று சீட்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அக்னாலஜ்மெண்ட். இதை தான் உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. இதை நீங்கள் பத்திரமா வச்சுங்க. எந்த கம்யூனிகேஷனுக்கும் இதுதான் வேணும். நீங்கள் இதை காமிச்சு தான் நீங்கள் அந்த ஸ்கூலில் போய் நீங்கள் ப்ராக்டிக்கல் கிளாஸை அட்டன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பிறகு நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும் போதும் இந்த ஸ்லிப்பை காமிச்சாதான் நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாமே அட்டன் பண்ண முடியும். அடுத்தது எங்கே அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல கன்னியாகுமரி ரெவன்யூ டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களுக்கு 2ஆ பிரிச்சிருப்பாங்க. அதாவது எஜுகேஷனல் டிஸ்ட்ரிக்ட்னு 2ஆ பிரிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு மார்த்தாண்டம், இந்த எஜுகேஷனல் டிஸ்ட்ரிக்ட் உள்ளவங்களுக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, மார்த்தாண்டம் அங்கே பண்ணணும். அடுத்து நாகர்கோயில், அங்கே உள்ளவங்களுக்கு நாகர்கோயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அடுத்தது திருநெல்வேலியில் உள்ளவங்களுக்கு திருநெல்வேலி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அங்கே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்தது தென்காசி, நீங்கள் தென்காசிலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். தூத்துக்குடி ரெவன்யூ டிஸ்ட்ரிக்டில் வரவங்களுக்கு 2 எஜுகேஷனல் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. ஒன்று கோவில்பட்டியில் ஒன்று இருக்குது, இன்னொன்று தூத்துக்குடியில் ஒன்று இருக்குது. அடுத்தது ராமநாதபுரம், இங்கே உள்ளவங்க நீங்கள் ராமநாதபுரத்திலே அப்ளை பண்ணிடலாம். அடுத்தது சிவகங்கை, இங்கே உள்ளவங்க நீங்கள் சிவகங்கையிலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து விருதுநகர், இந்த ரெவன்யூவில் வரவங்க எங்கே அப்ளை பண்ணுறது அப்படின்னா, விருதுநகர் இங்கே ஒரு அட்ரஸில் பண்ணலாம். சிவகாசியில் உள்ளவங்க சிவகாசி இந்த அட்ரஸில் கொடுத்துருக்காங்க, அங்கே நீங்கள் அப்ளை பண்ணலாம். தேனியில் உள்ளவங்க தேனியில் அப்ளை பண்ணிக்கலாம். மதுரையில் உள்ளவங்க 2 இடம் கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்ட். மேலூர் எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்ட் உள்ளவங்க மதுரையில் ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க மேலூர்னு, அங்கே பண்ணலாம். இன்னொன்று மதுரையிலையும் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்தது திண்டுக்கல், இங்கே உள்ளவங்க பழனி ஒன்று பண்ணிக்கலாம், அடுத்து திண்டுக்கல்லையும் பண்ணிக்கலாம். அடுத்து ஊட்டியில் உள்ளவங்க ஊட்டியில் பண்ணிடலாம். அடுத்து திருப்பூரில் உள்ளவங்க திருப்பூர் அட்ரஸே கொடுத்துருக்காங்க, நீங்கள் அங்கேயே பண்ணிக்கலாம். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் 2 கொடுத்துருக்காங்க, ஒன்று பொள்ளாச்சி, இன்னொன்று கோயம்புத்தூர். அடுத்தது ஈரோடு, நீங்கள் ஈரோடுலேயே பண்ணிக்கலாம். சேலத்தில் உள்ளவங்க 2 அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, ஒன்று சேலம், இன்னொன்று சங்ககிரி. நாமக்கல்ல உள்ளவங்க நாமக்கல்லே பண்ணிக்கலாம். அடுத்தது கிருஷ்ணகிரி உள்ளவங்க கிருஷ்ணகிரி ஒன்று இருக்குது, ஓசூர் ஒன்று இருக்குது. அடுத்தது தருமபுரியில் உள்ளவங்க நீங்கள் தருமபுரியிலே பண்ணிக்கலாம். புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க 2 இடம் கொடுத்துருக்காங்க, ஒன்று அறந்தாங்கி, இன்னொன்று புதுக்கோட்டை. அடுத்தது கரூரில் உள்ளவங்க கரூர், அரியலூரில் உள்ளவங்க அரியலூர். அடுத்து பெரம்பூரில் உள்ளவங்க பெரம்பலூர். திருச்சியில் உள்ளவங்களுக்கு 2 இடம் கொடுத்துருக்காங்க, ஒன்று திருச்சி, இன்னொன்று லால்குடி. நாகப்பட்டினம், இங்கே உள்ளவங்களுக்கு ஒரு இடம் தான், நாகப்பட்டினம் மட்டும்தான். அடுத்து மயிலாடுதுறை, இவங்களுக்கு மயிலாடுதுறை தான். திருவாரூர், இவங்களுக்கு திருவாரூரில் கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூரில் உள்ளவங்களுக்கு கும்பகோணம், தஞ்சாவூர் 2 இடம் கொடுத்துருக்காங்க. அடுத்து விழுப்புரம், இங்கே உள்ளவங்களுக்கு திண்டிவனம், விழுப்புரம் 2 இடம் கொடுத்துருக்காங்க. அடுத்து கள்ளக்குறிச்சியில் உள்ளவங்களுக்கு கள்ளக்குறிச்சி கொடுத்துருக்காங்க. கடலூர் உள்ளவங்களுக்கு விருத்தாச்சலம், கடலூர் 2 இடம் கொடுத்துருக்காங்க. திருவண்ணாமலையில் உள்ளவங்களுக்கு செய்யார் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையும் கொடுத்துருக்காங்க. வேலூரில் உள்ளவங்களுக்கு வேலூர், திருப்பத்தூரில் உள்ளவங்களுக்கு திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளவங்களுக்கு ராணிப்பேட்டை, காஞ்சிபுரத்தில் உள்ளவங்களுக்கு காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் உள்ளவங்களுக்கு செங்கல்பட்டு, மதுராந்தகம் 2 இடம் கொடுத்துருக்காங்க. திருவள்ளூர், இந்த டிஸ்ட்ரிக்ட் உள்ளவங்களுக்கு பொன்னேரி, திருவள்ளூர் 2 இடம் கொடுத்துருக்காங்க. அடுத்து சென்னையில் உள்ளவங்களுக்கு சென்னை சவுத்து, சென்னை நார்த் 2 இடம் கொடுத்துருக்காங்க.
அப்ளிகேஷனோட லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. 2 காப்பி எடுத்துக்கங்க.